நாங்க கடலுக்கு போயிட்டு காசும் இது கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நாங்க காத்திருந்தோம். ஆனா எங்க அப்பா வரவே இல்லை. இலங்கையில செய்தி வந்துச்சு, எங்க அப்பா போதை பொருள் கடத்தியதா வழக்கு அவங்க மேல போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப எங்க அப்பா போதை பொருள் கடத்தி இருந்தா எதுக்காண்டி தமிழக அரசு எங்களுக்காண்டி உதவி செய்யணும், தமிழின மக்கள்லாம் எதுக்காண்டி எங்களுக்கு குரல் கொடுக்கணும். எங்க 5 மீனவர்கள் குடும்பத்துல மொத்தம் 9 பேர் இருக்கோம். குழந்தைகள்னா அன்பு இருக்கணும். குழந்தைகளோட அன்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளோட அன்பு கவலை இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கும் போதுதான் இப்படிதான் இந்த மீனவ குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட மனசும் கொஞ்சம் சிரிப்பும் கொஞ்சம் அழுகையும் கலந்துதான் இருக்கும். மீனவர்கள் கடலுக்கு போகும்போது கடலோடு போராடி அலையோடு போராடி இலங்கை அரசோடும் போராடி வீட்டுக்கு எப்ப திரும்பி வராங்களோ அப்பதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட வீட்டுக்கு கஷ்டப்பட்டு வர்ற மீனவர்களை போதை பொருள் கடத்திட்டாங்கன்னு சொல்லி பொய் வழக்கு போட்டிருக்கீங்களே, இது நியாயமா? இந்திய அரசே 1989 குழந்தைகளுக்கு 4 உரிமை கொடுத்தீங்களே, உயிர் வாழும் உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமை. அந்த உரிமை இருக்கிறனால உரிமை இருந்தா எங்க மனநிலை எல்லாம் பாதிக்கப்படாது. இப்ப அந்த உரிமை கேட்கவே படுறதில்ல. உயிர் வாழும் உரிமைக்கு நம்மளுக்கு என்ன தேவை? உடல், உணவு, உடை. இந்த உணவு உடை தர்றது யாரு? எங்க தந்தையர்கள் தான். ஆனா இப்ப அவங்களே இல்ல. வளர்ச்சி காணும் உரிமை, வளர்றதுக்கு கல்வியில வளரணும், அப்புறம் மன ரீதியா வளரணும். இப்படி வளர்றதுக்கு தந்தை வேணும். தந்தை போதை பொருள் கடத்திட்டான்னு பொய் வழக்குல போட்டனால இந்த 9 குழந்தைகளும் மூளையில முடங்கிதான் கடுக்குறாங்க, ஒழுங்காவே படிக்க மாட்டாங்க. இதனால உரிமைகள் எங்களுக்கு கொடுங்க. பாதுகாப்பு உரிமை, ஒரு தந்தைக்கு பாதுகாப்பு இருக்கணும், ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கணும் தந்தை. இப்ப நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு பாலியல் தொந்தரவு வன்முறை இங்க நடக்குதுன்னு. அப்ப ஒரு தந்தை இருந்தா தானே அவங்களெல்லாம் அந்த குழந்தைகளை எல்லாம் பாதுகாக்க முடியும். பங்கேற்கும் உரிமை, ஒரு நிகழ்ச்சிகளையோ அல்லது வீட்டுல நடக்கிற காரியங்களையோ ஒரு தந்தை கலந்துக்கணும். பிள்ளைங்க அம்மா இங்க போவோம் அங்க போவோம்னு சொல்லுவாங்க. அப்பா இல்லாத போது நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. இதனால நான் இந்திய அரசு என்ன கேக்குறேன்னா, நீங்க இலங்கை மீனவர்கள், இலங்கையில பிடிபட்டிருக்க 5 மீனவர்களை விரைவில் விடுவிக்கணும் சொல்லி இங்க நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். என் பேர் சுபிக்ஷா, எங்க அப்பா பேர் வில்சன். எங்க அப்பா எங்க அப்பா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு உடனே எங்க அப்பாவே கடலுக்கு போயிட்டு எங்க அப்பாவே போய் வேலைக்கு போயிட்டு எங்க வீட்டுல நாங்க 3 பேரும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். அதனால எங்க அப்பா எனக்கு சீக்கிரமே திருப்பி தரணும். என் தம்பி எப்பவுமே எங்க அப்பா எப்ப வருவான்னு அழுகிறான். அதனால எங்களுக்கு என்ன போய் சொல்ல முடியும். எங்க அப்பா எனக்கு உடனே